ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸ் லைஃப் ஸ்டைல். நான் காசிக்கு போகலான்னு இருக்கேங்க. டூரு ஒரு 42 பேர் கொண்ட குழு இது. ரொம்ப அழகான ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் நான் விரிவாக சொல்கிறேன், எப்படி இந்த டூரை நான் செலக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. 9 நாள் டூருங்க இது. நம்ம அங்கே ஸ்டே பண்ணுறது 6 நாள் தான். போகிறதுக்கு 1.5 நாளும், வரும்போது ஒரு ஃப்ளைட்லேயும் வந்துட போகிறோம். 6 நாள் ட்ரெஸ் எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 செட்டு ட்ரெஸ் எடுத்துக்கலாம். நான் சுடிதார் தாங்க எடுத்துக்கலான்னு இருக்கேன். கொஞ்சம் சிம்பிளாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிராண்டாலாம் எடுத்தோம்னா ரொம்ப வெயிட் இருக்கும் இல்லையா, அதனால நான் சிம்பிளாகவே நான் எடுத்துக்கிறேன் சுடிதாரு. இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி ஃபோல்டிங் மாதிரி பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போது சூட்கேஸ் பாருங்கள். இந்த மாதிரி ட்ராவல் பேக் வீல் வச்சா மாதிரி நீங்கள் வாங்கணும். இந்த புடி மேலே வரா மாதிரி நம்ம சூட்கேஸை திருப்பிக்கலாம். இப்போ இந்த பகுதியில் நம்ம 1 by 1 நம்ம ட்ரெஸ்ஸுங்களை அடுக்கி வச்சுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா துணியும் நம்ம அடுக்கி வைக்க போகிறோம். ஆல்ரெடி நான் எல்லா சுடியும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து இதில் பேக் பண்ணிக்கலாம். இதுதாங்க நான் ஃபஸ்ட் டைமு லாங் டூர் போகிறது. நான் எங்கேயுமே போனது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. காசிக்கு போகணுன்னு ரொம்ப வருஷமாக நான் நினச்சிட்டு இருந்தேன். இதுதான் இந்த தடவை தான் அது நம்மளுக்கு செட் ஆச்சு. ஃபேஸ்புக்கில் தான் நான் பார்த்து நம்பர் எடுத்தேங்க இந்த டூர் பற்றி. ரொம்ப கொஞ்சம் பயந்துட்டு தான் நாங்கள் கிளம்பணும். ஆனால் அவ்வளோ அருமையாக கூட்டுன்னு போனாங்க. இப்போ ஒரு செட்டு புடவையும் நான் எடுத்துக்கிறேங்க. சிம்பிளாக தான் எடுத்துக்கிறேன். சாரீ கூட உங்களுக்கு வேணும்னா பட்டு புடவை கூட நீங்கள் எடுத்துக்குங்க. டூர் பேர் விநாயகா டூருங்க. அருமையான டூரு. இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒருத்தர் போகிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்குது. ஒரு ஃபேமிலியே போகணுன்னா எவ்வளோ கஷ்டம். எல்லாரும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லக்கேஜு. அதுவும் இது 9 நாள் டூருன்றதுனால ஒரு 4-5 பேர் கிளம்புனாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்கவுங்க பேக்கு அவங்கவுங்க தூக்கிட்டு போகிற மாதிரி தனித்தனியாக பேக், ட்ராவல் பேக் எடுத்துக்கலாம். நான் 2 நைட்டியே எடுத்துக்கிறேன். எதுக்கோ இன்னும் ஒரு 2-3 செட்டு ட்ரெஸ் வைக்கலாம் போல். பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது. அவ்வளோதாங்க. சூட்கேஸில் நம்ம பேக் பண்ணுறதெல்லாம், நம்ம ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ கேப்பு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம லைன் பை லைனாக நம்ம அடுக்கி வைக்க சொல்லும். நம்ம ஒரு 10 செட்டு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த சின்ன பேக்கில் தூக்கின்னு போகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. 1 மாதம் கழிச்சு தாங்க இந்த வீடியோ போடுறேன். எதனாலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம முருகர் வீடியோவில் சொல்லியிருக்கேன். தேவையான இன்னர் வேறு, சின்னதாக ஒரு டவலு, மெலீஸாக ஒரு டவல் எடுத்துக்கிறேன். பெரிய டவல் தலையெல்லாம் கட்டுறதுக்காக. என் சேனலுடைய அதாவது முதல் சேனல் பேரும் கோம்ஸ் லைஃப் ஸ்டைல் தான். இந்த சேனல் பேரும் கோம்ஸ் லைஃப் ஸ்டைல் தான். பாஸ்வேர்டு மறந்துட்டேன்றதுனால அந்த சேனல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியல. என்னால் தான் ஓப்பன் பண்ண முடியல. நீங்கள் எல்லாருமே என்னுடைய சேனலை பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். அந்த சேனலையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். மற்ற இன்னர் வேர்லாம் ஒரு பேக்கில் போட்டு அதையும் மூடி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சின்னதாக கட்டை பேகு, அப்புறம் ஒரு 2 கவருங்க, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸு ஈரமாயிடுச்சுன்னா இதுலேயே வச்சு பேக் பண்ணி நம்ம சூட்கேஸில் வச்சுக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்ரெஸ்ஸில் இந்த பேக்கில் வச்சு நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்ம பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு இதெல்லாம் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருந்தேங்க. ஞாபகம் வர சொல்லலாம் ஒன்று ஒன்றா. இந்த மாதிரி ஒரு ஜிப் கவர் மாதிரி ஒரு பவுச் மாதிரி நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா, நம்ம தலைக்கெல்லாம் குளிக்க போகிறோன்றதுனால சரி எதுக்கோ இருக்கட்டும்னு பட்ஸு ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். யாராவது கேட்டாலும் கொடுக்கலாம். மாய்ஸ்சரைசரு, ஃபேஸ் வாஷு, அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, சின்னதாக எல்லாமே சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக ஒரு 2 பேர் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போது சோப்பு ஒரு ஜிப் கவர் மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அங்கேயே போட்டுட்டு வர போகிறேன். வேணுன்றவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
கடமையெல்லாம் முடிச்சுட்டு வயசான அப்புறம் போகலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் முடியுதுங்களா? டயர்டாயிடுதுங்க. வயசுலயே வந்து டைம் கிடைக்க சொல்லவே இந்த மாதிரி டூருங்கெல்லாம் போயிட்டு வாங்க. இது அவ்வளோதாங்க. ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ முகத்துக்கு போடுறது, நம்ம தலை வார்றதுக்கு சீப்பு, ஒரு ஃபேஸ் க்ரீமு, மாய்ஸ்சரைசரு, பவுடரு, உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சேஃப்டி பின் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நான் ரொம்ப க்ரீமு இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. லிப்ஸ்டிக்கு என்னென்னவோ யூஸ் பண்ணுறாங்க இந்த காலத்து பொண்ணுங்க. அந்த காலத்துலேருந்தே நான் எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி, ஒரு பவுடர் அவ்வளோதான் நம்ம ஃபேஸுக்கு. இப்போ ரப்பர் பேண்ட்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க. எல்லா நம்ம சுட்டிக்கெல்லாம் போடுற வேண்டிய ரப்பர் பேண்ட்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிக்கர் பொட்டு நம்ம எடுத்துக்கணுங்க. வெளியில போனோம்னா நம்ம சாந்தெல்லாம் வச்சோம்னா அது கலையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஸ்டிக்கர் பொட்டுங்கள வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது நம்ம தேவையானது வந்து நம்ம பவுச்ல எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவா நான் வந்து ரப்பர் பேண்ட்லாம் எடுத்து ஒரு ஜிப் கவர்ல எடுத்து வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் நம்ம எடுத்துன்னு போறோம். அதனால வந்து நம்ம ஃபுல்லா எல்லாமே காலி பண்ண முடியாது இல்லையா? அதனால ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு பேக் எடுத்துக்க சொன்னாங்க. ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு வந்து அதில தனியா எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மெடிசனும் நான் ஒரு சின்ன பவுச்ல எடுத்துக்கிறேன். அவசியம் இல்ல, இருந்தாலும் ஒரு தலைவலி மாத்திரை, ஒரு ஃபீவர் டேப்லெட்டு, அப்புறம் டிசென்ட்ரி டேப்லெட்டு, பேண்டேடு இந்த மாதிரி வந்து ஒரு க்ரீமு ஏதாவது அதாவது உங்களுடைய மெடிசன் பெரியவங்களா இருந்தா சுகர் டேப்லெட்டு, பிரஷர் டேப்லெட்டு, நீங்க ரெகுலரா போடுற டேப்லெட்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 2 கர்ச்சீப் எடுத்து வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா 2 பேகு. அது வந்து சூட்கேஸ்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்க சொன்னாங்க. டிக்கெட் பிரிண்ட் அவுட்டு. அது எதுக்கோ ஒரு பென்னும் சேர்த்து எடுத்துக்கிறேன். அதையும் நான் கவர்ல ஒரு சின்ன கவர்ல எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ காசியில ரொம்ப குளிருன்னு சொன்னாங்க. நான் அதுக்காக வந்து ஒரு குல்லா இதெல்லாம் வந்து எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பேக் எடுத்துட்டு ஆல்ரெடி நான் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் இருக்க சொல்லவே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருந்தேன். திரிவேணி சங்கமத்தில் வந்து போய் குளிக்கணும். அப்போ ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துக்கோங்க. சூட்கேஸ்லாம் எடுத்து தேடின்னு இருக்காதீங்க. எல்லாமே பஸ்ஸில் வந்து உள்ள லக்கேஜில் போயிடும் அப்படின்னு சொல்லவே ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு தனியாக எடுத்துட்டேன். ஷாலும் எடுத்துக்கினேன். ஏன்னா ரொம்ப குளிருதுன்னு சொல்கிறாங்க. ஷொட்டர் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ரொம்ப வெயிட் அதிகமாக ஆயிட்டே இருக்குது. நான் ஒரு ஆள் தான் சிங்கிளாக போகிறேன்றதுனால எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம். எப்படி தான் தூக்கிட்டு போகிறேன்னு தெரியல. மீஷோவில் வாங்கினேங்க இந்த குல்லா. ஆனால் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளே இல்லைங்க. சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. இதுதான் மீடியம் சைஸு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அது எடுத்துன்னு போயிட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. 2 கவர் எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அது வந்து நம்ம சூட்கேஸில் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம இந்த கவர்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா காலையில் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும், கொஞ்சம் ஏதாவது பொட்டு இல்லாமல் மாற்றணும், டிக்கெட்டு பிரிண்ட் அவுட்டு இதெல்லாம் கேட்ட உடனே எடுத்து நம்ம கையில் கொடுக்கறதுக்காக நம்ம இது எடுத்துக்கலாம். இது வந்து தொனை பேக் ஒன்று எடுத்துக்கிறேங்க. இதில் கேஷ் கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம கோவில்லாம் போவோம் இல்லையா, நம்ம இந்த பேக் மட்டும் மாட்டிட்டு போனால் போதும். இதையும் நம்ம இதிலே வச்சுக்கலாம். கொஞ்சம் கேஷ் எடுத்து வச்சுருக்கேன் அதில். ரூமுக்கு போனோடனே இந்த பேக்கெல்லாம் வச்சுட்டு அந்த சின்ன பேக் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கணுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து தொனை பேக்கில் வந்து நான் ஆதார் கார்டு, ஒரு கர்ச்சிப்பு, ஒரு 2 ஜிப் கவர் சின்னது ஒன்று, பெருசு ஒன்று எடுத்து பேக்கில் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து குங்குமம்லாம் நம்ம குங்குமம், விபூதிலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம இதுலேயே நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். நம்ம தேட வேணாம். நல்ல கேப் இருக்குங்க. இப்போ நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினேங்க. அந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ட்ரெயினில் சொல்லும் நம்ம சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு எல்லாருமே தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இருந்தாலும் நம்ம சைடு நல்லா ஹாட் சிப்ஸில் சுட சுட போட்டிருந்தாங்க. ஓம்பொடி, முறுக்கு, பட்டர் பிஸ்கெட் அப்படிலாம் நம்ம சரி அது எடுத்துக்கலாம். ரொம்ப நிறையலாம் எடுத்துக்கல. அதுக்கு வந்து சின்ன சின்னதாக ஒரு பிளேட்டு மாதிரி டிஸ்போசல் பிளேட் எடுத்துட்டேன். ஏன்னா கையில் கொடுக்க முடியாதுல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். சரி அதனால் எடுத்துட்டேன். இது முடிஞ்ச வரைக்கும் ட்ரெயினில் காலி பண்ணிவிட்டு போகணுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படின்னு தெரியல. ஏன்னா வெயிட்டு வந்து தூக்கிட்டு போக முடியல. சூட்கேஸ் நம்ம எவ்வளோ தான் டைட்டாக அடுக்கி வச்சுருந்தா கூட
தூக்குன உடனே வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தண்ணி பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாம். தண்ணி பாட்டில் வந்து இந்த மாதிரி கேப் வரா மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா, கொஞ்சம் ஏதாவது நம்ம வாங்கினா கூட பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுக்கறதுக்கும், இல்லை தண்ணி கேட்டாங்கன்னா ஊற்றி கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு இது வாட்டமாக இருக்கும். இல்லை சைடில் வச்சுருக்கேன். நல்ல கேப்புங்க. இப்போ ஸ்நாக்ஸ் நம்ம காலி ஆயிடுச்சுன்னா பேக் வந்து காலி ஆகிடும். அது ட்ரெயின்லேயே நம்ம வந்து காலி பண்ணிடலாம். இன்றைக்கி நைட்டு நம்ம ட்ரெயின் ஏறினோம்னா நாளைக்கு ஃபுல் டே இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் 4:30 மணிக்கு தான் போய் நாங்கள் இறங்கணும். அவ்வளோதாங்க, எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. மேல் ஜிப்பில் வந்து 2 கவரையும் தூக்கி போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம ட்ராவல் பண்ண சொல்லும் எக்ஸ்ட்ராவாக 2 கவர் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது யூஸ் ஆகும், நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் யூஸ் ஆகும். இல்லைனாலும் நம்மளுக்கு யாராவது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு வாட்டமாக இருக்கும். 2 கர்ச்சிப் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, நல்லா அழுத்தி நல்லா செட் பண்ணி வச்சுட்டேன். யூடியூப் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்றதுனால என்னால் வந்து இப்போ தான் இந்த வீடியோ போட முடியுது. எவ்வளோ சிம்பிளாக நம்ம எடுத்துன்னு போயிருந்தா கூட தூக்கின்னு போக சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். தனியாக இந்த சூட்கேஸு ஹேண்ட்பேக் ஒன்று, அப்புறம் நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வர லக்கேஜ் கொஞ்சம் நம்ம வாங்குவோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக வர சொல்ல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது 1 மாதம் முன்னாடி வீடியோன்றதுனால இப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து சார்ஜும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். சார்ஜு, அதுக்கப்புறம் தைலம் பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேங்க. எனக்கு கால் வந்து கீழே தொங்க போட்டுட்டு போனோம்னா கால் ரொம்ப வீக்கமாகிடும். அது இப்போ தான், அதனால கொஞ்சம் தைலம் பாட்டிலும் எடுத்துக்கிறேன். அதுதாங்க, வயசில் நம்ம எல்லாமே போயிட்டு வரணும். வயசில் நம்ம பசங்க வீடு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா வயசானதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலே தாண்டிச்சுனாலே நம்ம உடம்புல வந்து ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிச்சிடுதுங்க. யாராக இருந்தாலும். இவ்வளோதாங்க, இந்த பேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 4 நாள் முன்னாடியே நம்ம பேக் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு இந்த மாதிரி ட்ராவல் பேக் ஒன்று நல்லதாக வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டூர் போக முடியுமோ ஒரு 40 வயசுலேருந்தே போக ஆரம்பிச்சிடுங்க. இதோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த 4 பார்ட் வீடியோங்க. அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.